ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி வெள்ளிக்கிழமைங்க. அதுவும் முதல் வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி அழகாக உருளிக்கு பூவெல்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு அலங்காரப்படுத்தி அதுக்கு 2 பக்கமும் சாம்பிராணியும் ஊதுபத்தியும் ஏற்றி வச்சாச்சுங்க. இந்த புத்தர் பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி வந்துட்டு எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அப்புறம் நான் ரொம்ப நாளாகவே இந்த 2 விளக்கும் பிரம்ம முகூர்த்த டைமில் ஏற்றணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதனால் என்னால் அந்த காலையில் டைமில் ஏற்ற முடியல. இன்றைக்கி இந்த விளக்கை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை 2யும் இன்றைக்கி வாசலுக்கு வெளியே ஏற்றிருக்கேங்க. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்டல் விளக்கு. நல்லா பார்க்குறதுக்கு அந்த வெளிச்சத்தில் அவ்வளோ ஒரு அழகாக தெரிஞ்சிச்சு. பார்க்கும்போது அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வெளியெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி உள்ளே போய் நம்ம உள்ளே விளக்கேற்றலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு சாம்பிராணி ஏற்றி வச்சாச்சுங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த தூபக்காலில் வைக்கும்போது அந்த சாம்பிராணியோட புகை அவ்வளோ அழகாக போயிட்டே இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஊதுபத்தியும் ஏற்றி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி எல்லா சாமிக்கும் நம்ம அடுத்தது விளக்கேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விநாயகர், நம்ம பாவை விளக்கு இருக்காங்க. அதுக்கப்புறம் வாராகி தாய், துர்க்கை அம்மனுக்கு 2 விளக்கு ஏற்றியாச்சு. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் ஏற்றினதுக்கப்புறம் நம்ம மகாலட்சுமி தாயார் இருக்காங்க, பெருமாள் இருக்காங்க, ஆண்டாள், மீனாட்சி எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் நம்மளோட குபேரர் இருக்கார். குபேர பானை இதெல்லாம் வச்சுருக்கோம். அந்த செல்ஃபில் இருக்கிற விளக்கு 2 குபேர விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட முருகர் இருக்கார். முருகருக்கு தாமரை விளக்கு இருக்குங்களா, அந்த தாமரை விளக்கு அந்த விளக்கையும் ஏற்றிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளோட அழகான க்யூட்டான முருகருக்கு அன்னம் விளக்கையும் ஏற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட குலதெய்வ சொம்பு வச்சுருக்கேன். அந்த சொம்புக்கு 2 விளக்கு இருக்குங்க. அதில் அது மட்டும் இல்லாமல் ராஜராஜேஸ்வரி இருக்காங்க. அந்த சிலைக்கு விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் நம்மளோட மாரியம்மன், சரஸ்வதி தாயார், காமாட்சி அம்மன், கோமாதா இவங்களெல்லாம் அந்த ஸ்டெப்ஸில் அமர்த்தியிருக்கேன். அந்த ஸ்டெப்ஸுக்கும் எல்லாம் அதுக்கு ஒரு 2 விளக்கு வச்சுருக்கேன். அந்த விளக்கும் ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட காமாட்சி அம்மன் விளக்கு மறக்கக்கூடாது இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு ப்ளேஸ் தனியாக அங்கே வச்சுருக்கேன். அதனால் இத்தனை விளக்கு ஏற்றினாலும் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றணும். அதனால் நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிருக்கோம். பின்னாடி 2 படம், குபேரர் படமும் மகாலட்சுமி தாயாரோட படமும் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளது மேலே பெருமாளும் அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரும் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தனி விளக்கு ஒன்று ஏற்றுவேன். அந்த விளக்குக்கும் ஒரு விளக்கு ஏற்றி அவங்களுக்கான ப்ளேஸில் எடுத்து வச்சுட்டோம். எல்லா விளக்கையும் ஏற்றிட்டு சாமி ரூமை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஜோதியாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இன்றைக்கி. என்னால் சொல்ல வார்த்தை இல்லை. எனக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. நான் சாமிக்கு படைக்கிறதுக்காக நெய்வேத்தியமாக பட்டாணி, பச்சை பட்டாணி செஞ்சுருந்தேன். அதை தான் இன்றைக்கி சாமிக்கு வச்சு படைத்தேன். அப்புறம் கற்பூரம் ஏற்றி நம்ம சாமி ரூம்க்கு எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே நம்மளோட நிலவு காலுக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டு கொண்டு வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. இதில் இருக்கிற ஒவ்வொரு சிலையும் அப்படியே பார்க்கும்போது எனக்கு அப்படியே அந்த கடவுளே நேரில் பேசுகிற மாதிரி அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். அதனாலேயே ரொம்ப இப்போல்லாம் டைம் ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு நீட்டாக க்ளீனாக சாமி ரூமை வச்சுக்கணும், வீட்டை வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம். அப்படியே அந்த கடவுள் எனக்கு அதை கொடுத்துட்டாருன்னு எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதனால் இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியே போய் உட்காந்து அப்படியே அந்த சாமி ரூம் பார்த்துட்டே இருப்பேன். அதுவும் இல்லாமல் நாங்கள் இந்த வீடு கட்டும்போது ஃபஸ்ட்டு பெருமாள் டைல்ஸ் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவரோட டைல்ஸை வாங்கி கண்டிப்பாக சாமி ரூமில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த டைல்ஸை வாங்கிட்டு கொடுத்து எங்களுக்கு இதை வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களோட இன்ஜினியர்கிட்ட சொன்னோம். அவங்களும் அழகாக வச்சுட்டு நான் கேட்ட மாதிரியே என்னோடய சாமி ரூமை ரொம்ப அழகாக வடிவமைச்சு கொடுத்தாங்க. அதுக்கு தான் கோடான கோடி நன்றி. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சி